அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டுடேஸ் மார்க்கெட் ரிவ்யூ. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக இருந்துச்சு. ஆக்சிஸ் பேங்க், இன்ஃபோசிஸ் அண்ட் ரிலையன்ஸ் இந்த 3 முக்கியமான ஹெவிவேட் ஸ்டாக்ஸோட ரிசல்ட் வந்து நேற்று வெளியாயிருந்துச்சு. அதனால் மார்க்கெட்டில் ஒரு ஹியூஜ் வாலட்டிலிட்டி, ஹியூஜ் கேப் அப், கேப் டவுன் அண்ட் வாலட்டிலிட்டி எல்லாமே வந்து எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் எல்லாத்துக்கும் முரணாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட்வேஸ் டேல வந்து மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ரிலையன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரிசல்ட் போஸ்ட் பண்ணான்லாம் தெரில. ஆனால் அதுக்கு மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் ரியாக்ட் பண்ணியிருக்கு. 2.83% வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கிறான். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்கு படுத்தே விட்டானையா அப்படிங்கிற மாதிரி முக்கியமான சப்போர்ட்டு கீழே போயிட்டு அவன் க்ளோஸ் வச்சுருக்கான். 4.5% விழுந்துட்டான். இருக்கிறதுலே சோகம் வந்து இன்ஃபோசிஸ் தான். கிட்டத்தட்ட இதே சதவீதம் தான், 5.77% வந்து ஏடிஆரில் விழுந்துருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹியூஜ் ரெட் கேண்டிலோட 5.86% கீழே விழுந்து ரெட்டில் முடிச்சிருக்கிறான். ஸோ இதோட நெகட்டிவிட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணி மார்க்கெட்டை ஓரளவுக்கு ஸ்டேபிள் பண்ணிட்டாங்க. பட் பேங்கிங் ஸ்டாக் இன்றைக்கி பயங்கர வீக்காக இருந்துச்சு. ஸோ நிஃப்டி 50யோட ஹீட் மேப் பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், இந்த பாதி முழுக்க ரெட்டு, அதாவது பேங்கிங் அண்ட் ஐடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெட்டாக இருந்துச்சு. அண்ட் மீதி இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மற்ற குட்டி குட்டி கம்பெனிஸ் எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவ் ஆனதுனால தான் வந்து நிஃப்டியோட ஃபாலை வந்து அரெஸ்ட் பண்ண முடிஞ்சிச்சு. டிஸ்பைட் ஆக்சிஸ் வந்து 4.5, இன்ஃபோசிஸ் வந்து கிட்டத்தட்ட 6% விழுந்தும் நம்ம மார்க்கெட் இன்றைக்கி பெருசாக விழுகாததுக்கு காரணம், வெறும் 100 பாயிண்ட் மட்டுமே விழுந்ததுக்கு காரணம் மற்றது எல்லாமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது தான். அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவராலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் ரொம்ப கொடூரமாலாம் இல்லை. வெகு சில கான்சன்ட்ரேட், அதாவது ப்ரைவேட் பேங்க் வந்து பயங்கரமாக கீழே விழுந்துருந்துச்சு ஆக்சிஸ் பேங்க் ரிசல்ட்டால். அதனால் நிஃப்டி வந்து கீழே போச்சு, அதுவும் வந்து ஆக்சிஸ் பேங்க் தான் காரணம். ஐடி, இன்ஃபோசிஸ் காரணம். ஸோ சர்வீஸ் செக்டார் 1.5% விழுந்துருந்துச்சு. ஆட்டோ மைல்டு நெகட்டிவ். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் கேப் பெருசாக ஏரில் 1.6% தான் ஏறி இருந்துச்சு. மிட் கேப் வந்து 0.23% ஏறி இருந்துச்சு. பட் ஓவராலில் எனர்ஜி ஏறி இருந்துச்சு. எனர்ஜி, ஆயில் அண்ட் கேஸ் எல்லாமே வந்து ரிலையன்ஸ் எல்லாம் மேலே ஏறினது. ரியாலிட்டி ரொம்ப அடி வாங்கிட்டு இருந்தால் அதனால் கொஞ்சம் மேலே ஏறியிருக்கான். ஸோ ப்ராடர் மார்க்கெட் ஓரளவுக்கு நல்லா தான் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கான்சன்ட்ரேட்டடாக தான் செல்லிங் வந்து இன்றைக்கி ஓவரால் மார்க்கெட்டில் நடந்திருக்கு. அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிஃப்டிக்கு ரொம்ப முக்கியமான சப்போர்ட்டாக இருந்தது என்ன தெரியுமாங்க? ஸோ நிஃப்டி வந்து ரொம்ப நாளாக இந்த கேண்டில் இருக்குது பார்த்திங்களா, இந்த கேண்டில் தான் திருப்பி இந்த கேண்டில் கிடையாது, அந்த ட்ரெண்ட் லைன் இந்த 23,150 ஒரு 10 தடவை வந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போயிருப்பான். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து கிட்டத்தட்ட அதுக்கு பக்கத்தில் வந்து ரிவர்ஸ் ஆகி போனால், பட் ஒன்ஸ் அது வந்து உடைக்கப்படும் போது அண்ட் ஆல்சோ அது ஃபியூச்சர்ஸில் வால்யூமோட உடைக்கப்பட்டுச்சு. நான் முடிச்சு விட்டிங்க போங்க, 23,000 இன்றைக்கி உடச்சிட்டான்னு நினச்சிட்டேன். நான் பேரிஷ்னு கூட நான் குரூப்லலாம் போட்டிருந்தேன். பட் உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த செல்லிங் ப்ரெஷர் வந்து ஆக்சிலரேட் ஆகாமல் பையிங் ப்ரெஷராக மாறி மேலே போயிருக்கு. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா லோயர் லெவலில் நல்லா பையிங் ப்ரெஷர் வருது அப்படிங்கிறத வந்து இது சிக்னிஃபை பண்ணுது. மேபி 23,000 இந்த எக்ஸ்பைரிக்கு வந்து விடமாட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. மார்க்கெட் வந்து 23,000க்கு மேலே முடிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுங்க. அதே மாதிரி 23,000 and 23,500 இதுக்குள்ளே தான் முடிப்பான் அப்படின்னு எனக்கு தோணுது. அதை நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம். அண்ட் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஃபுல் டே வந்து நிறையா ஷார்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், 1,76,000 அண்ட் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா கடைசி அந்த 1 ஹவரில் 1,73,000 அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிகினிங்லேயே 2 லட்சம். ஸோ கம்பேரிட்டிவ்லி மற்ற லாங் பில்டப் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. ஸோ இந்த ஷார்ட் பில்டப்க்கான ரீட்ரேஸ்மெண்ட்டாக தான் இந்த லாங் பில்டப்லாம் வந்திருக்கு. அப்படிங்கும்போது மார்க்கெட் கொஞ்சம் பேரிஷாக மாறி இருக்குது. பட் லோயர் லெவலில் பையிங்கும் வந்திருக்கிறது நம்ம வந்து மறுக்க முடியாது. அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸு இது கொஞ்சம் பேரிஷாக தான் இருக்குது. கால் ஆப்ஷன் தான் சிக்னிஃபிகண்ட்டாக கிட்டத்தட்ட 1:2 அதுக்கும் மேலே வந்து அந்த ரேஷியோக்கு மேலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன்ஸை ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஓவராலாக இன்றைக்கி என்ன வந்திருக்கு அப்படின்னா 3 முக்கியமான, அதாவது எரிபொருள் நான் வந்து இது அப்படி தான் சொல்லுவேன். ஃபியூவல் மார்க்கெட் மேலே போகிறதுக்கோ கீழே இறங்குறதுக்கோ ஃபியூவல் வேணும், கேட்டலிஸ்ட் வேணும். ஸோ அந்த ஃபியூவலாகவும் கேட்டலிஸ்ட்டாகவும் இருந்தது இந்த 3 முக்கியமான கம்பெனிஸோட ரிசல்ட். அதுக்கு வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப மியூட்ரலாக வெறும் 100 பாயிண்ட் டவுனில் முடிஞ்சிருக்கிற காரணத்தினால பையர்ஸ் செல்லர்ஸ் 2 பேரும் ஈக்குவலாக சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ மேபி அடுத்த வாரம் வந்து கன்சாலிடேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் மிகப்பெரிய ரிசல்ட்டை வந்து போஸ்ட் பண்ணுறது வந்து HDFC பேங்க்கும் ICICI பேங்க்கும் தான். அதுவும் பேங்கிங் செக்டரில் தான் இருக்குது. அப்படிங்கும்போது இன்றைக்கே ICICI வந்து கிட்டத்தட்ட 2% விழுந்துட்டான். அண்ட் HDFC வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி பயங்கர கீழே தான் இருக்கிறான். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்களோட ரிசல்ட் வரும்போது பெரிய அளவுக்கான வந்து ஒரு ஏற்ற இறக்கங்கள் வந்து இருக்காது, கொஞ்சம் மியூட்டடாக தான் இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் டில் பட்ஜெட் மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஏறி இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. அன்டில் பட்ஜெட்டில் ஏதாவது நல்ல விஷயத்தை விட்டுருவாங்களோ அப்படின்னு ஏதாவது ரூமர்லாம் கிளம்பி அதை பார்த்து FIA பயந்து போய் பயங்கரமாக இப்போ 80% மேலே ஷார்ட் வச்சுருக்காங்க. அது ஏதாவது ஷார்ட் கவரிங் பண்ணால் ஒழிய
மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்சைட் பொட்டன்ஷியல் டவுன் சைட் பொட்டன்ஷியல் ரெண்டுமே கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அண்ட் மார்க்கெட் வந்து இது ஃபுல்லாகவே இந்த பெரிய ஒரு ரெட் கேண்டில் கீழே ஃபேக் கேண்டில் போனால் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் 4 ட்ரேடிங் டே நடந்திருக்கு. இந்த 4 ட்ரேடிங் டேமே வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி கன்சாலிடேட் தான் ஆயிருக்கு, இன்றைக்கும் கன்சாலிடேஷன் தான் ஆயிருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய ஃபால்க்கு அப்புறம் மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஸோ ப்ரைஸ் வந்து மேலே 23,500 பிரேக் பண்ணாலோ இல்லை கீழே 23,000 பிரேக் பண்ணாலோ மார்க்கெட்டில் ஒரு ட்ரெண்டிங் மூவ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் மார்க்கெட் சைடுவேஸ்லேயே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா விக்ஸு. இப்போது இதுதான் ஈவெண்ட்டு அப்படின்ட்டு இருக்கும்போது இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறமும் விக்ஸ் ஏறி இருக்கிறது மார்க்கெட் வந்து பட்ஜெட்டுக்காக ப்ரிப்பேர் ஆகுதோ, அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டை ஏற்றுறதுக்கு வந்து வழி பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. மேபி டில் பட்ஜெட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் விக்ஸ் இறங்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ப்ரீமியம்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இஃப் யூ ஆர் அன் ஆப்ஷன் செல்லர் அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அவ்வளோதான், நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இன்றைக்கி ஓவராலாக சம்மரைஸ் பண்ணணும், டே சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா பையர்ஸ் செல்லர்ஸ் 2 பேருமே ஒரு யார் பெருசுன்னு அடித்து காட்டுங்க அப்படின்ட்டு அடித்து காட்டி கன்சாலிடேஷன்லேயே முடிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த முக்கியமான நான் சொன்ன லெவலான 23,000 அண்ட் 23,500 பிரேக் ஆக வரைக்கும் நம்ம சைட்வேஸ்லேயே இருக்கலாம் அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் முடிச்சிருக்கிற விதம் சொல்லுது. ஸோ மண்டே அன்னைக்கு இது எப்படி டர்ன் அவுட் ஆகுது அப்படிங்கிறத மண்டே அன்னைக்கு பார்க்கலாம். அண்ட் நன்றி.